கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக கே.சி. ரெட்டி அவர்கள் இந்த தொழிற்சங்க அலுவலகத்தில் மலையாளி மைதானத்திலே அன்றைக்கு வெள்ளையர்களால் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தப்பட்டு ஜீவானந்தம் அவர்கள் துவக்கி வைத்த இந்த கட்டடம் ஸ்டாலின் கிரேட், லெனின் கிரேட், மாஸ்கோ என்று அழைக்கப்பட்ட இந்த அள்ளிக்கடை பகுதியிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு மாநில அளவிலான ஜாத்தா நவம்பர் மாதம் 30ஆம் தேதி இந்த பகுதியிலே இருந்து துவங்க இருக்கின்றது. அந்த ஜாத்தாவிற்கு அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் டி. ராஜா அவர்கள் இந்த தென் பகுதியிலே கால் பதிக்க இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியிலே இந்த பகுதியை சார்ந்த அனைத்து பாட்டன் காலத்தில் இருந்து பாரம்பரியமாக இருந்த ஒரு பகுதி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும். இந்திய நாட்டில் இடதுசாரிகளினுடைய வலு பெறுகின்ற பகுதியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பி. பிரகாஷ் அவர்களும் பங்கேற்கிறார். தங்கவயலினுடைய இந்தியா கூட்டணியை சார்ந்த திமுக, விடுதலை சிறுத்தை கட்சிகள், இன்றைக்கு தலித் அமைப்புகள், காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க இருக்கிறார்கள். தோழர் டி. ராஜா அவர்கள் 30ஆம் தேதி கால் பதிக்க இருக்கின்ற இந்த பகுதியிலிருந்து அனைவரையும் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் அந்த நூற்றாண்டு விழா குழுவின் சார்பாகவும் மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் அமரர் கே. சுவாசன் 1952 இந்திய நாட்டில் நடந்த முதல் பொது தேர்தலிலே இந்தியாவிலேயே ஒரு முதல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வரலாறு இங்கே இருக்கிறது. இந்த தொழிற்சங்க அலுவலகத்திலே தான் இது சாம்பியன் பகுதியிலே கோலார் தங்கவயல் சாம்பியன் பிக்கெட் லைன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இது சாம்பியன் யூனியன் ஆபீஸ். இதிலே தான் அவர் அந்த சாம்பியன் ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய தலைவராக இருந்தார். தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பல்வேறு உரிமைகளுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தீர்வு கண்ட வரலாற்றிலே இந்த அலுவலகம்தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்த அலுவலகத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்றால், மைசூரினுடைய கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய கே.சி. ரெட்டி அவர்கள் இந்த தொழிற்சங்க அலுவலகத்தில் கே. சுவாசன் அவர்களோடு செயலாளராக செயல்பட்ட வரலாறை என்றும் மறக்க முடியாது. தங்கவயல் முதல் எம்எல்ஏ அமரர் கே. சுவாசன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வலுவான தங்கவயல் தலைவராக இருந்து பிஜிஎம்எல் தொழிற்சாலையிலே தொழிலாளி வர்க்கத்திற்காக வெள்ளையர்களை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்திய காலகட்டத்தில் 1946 அவரை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் கொலை செய்ய முயற்சித்த போது அவரை கொலை செய்ய முயற்சிக்கிறீர்களா என்று வெகுண்டெழுந்த தங்கவயல் தொழிலாளி வர்க்கம் செங்கோடி கீழ் இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது. அமரர் கே. சுவாசனை தாக்கிவிட்டார்கள் என்பதை தாங்க முடியாமல் ஒன்று திரண்ட அந்த தொழிலாளியினுடைய மைதானம் மலையாளி மைதானம் இதுதான். இந்த மலையாளி மைதானத்திலே அன்றைக்கு வெள்ளையர்களால் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தப்பட்டு 6 தொழிலாளர்கள் ரத்தம் சிந்திய மைதானம் இதுதான். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு கொண்டாடுகின்ற இந்த காலகட்டத்திலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு நாள் 1946 நவம்பர் 4 என்பதை நினைவிலே கொள்ளுகின்ற வகையில் அமரர் கே. சுவாசனுடைய தியாக வரலாறிலே இதுவும் ஒன்று என்பதை இந்த நேரத்திலே தெரியும். இந்த மாரிக்குப்பம் மலையாளி லைன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வலுவான பகுதி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த மாரிக்குப்பம் மலையாளி லைன், இந்த மலையாளி கிரவுண்ட் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் அமரர் கே. சுவாசன் அவர்கள் கோலார் தங்கவயலில் தங்க சுரங்க தொழிலாளர்களுக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டி அமைத்த காலகட்டத்திலே தமிழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளரும் மிகப்பெரிய தேசிய தலைவராக திகழ்ந்து இருந்த அந்த காலகட்டத்தில் ஜீவானந்தம் அவர்கள் 1945 மைசூர் மைன் ஒர்க்கர்ஸ் யூனியன் ஏஐடிசி தொழிற்சங்கத்தை 1945 துவக்கி வைத்த இந்த கட்டடம்
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றிலே நூற்றாண்டுகளை இங்கே நினைவு கூர்ந்து வருகிறோம். இந்த நூற்றாண்டு நினைவு கொள்வதிலே இது மைசூர் மைன்ஸ் பகுதி. இந்த மைசூர் மைன்ஸ் பகுதியிலே செங்கோடி கோட்டையாக திகழ்ந்தது. மைசூர் மைன் ஒர்க்கர்ஸ் யூனியன் அன்றைக்கு அமரர் கே. சுவாசனோடு வி.எம். கோவிந்தனும் இருந்து உருவாக்கிய மிகப்பெரிய தொழிற்சங்க அலுவலகம் இன்றும் வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு பகுதியாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாற்றிலே இதுவும் மிகப்பெரிய ஒரு நினைவு சின்னமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆரம்பகால அரசியல் துவங்கிய பகுதி இந்த அள்ளிக்கடை பகுதி. இந்த பகுதிக்கு அந்த காலத்திலே மாஸ்கோ, ஸ்டாலின்கிரேட், லெனின்கிரேட் என்று அழைக்கப்பட்ட மிகப்பெரிய வரலாறு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றிய முதல் பகுதி. அன்றைக்கு தமிழகத்திலிருந்து அன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்த ப. ஜீவானந்தம் அவர்கள் வந்து ஒரே கம்பத்திலே 5 கொடிகளை பறக்கவிட்ட பகுதியிலே இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். தங்கவயலினுடைய மிகப்பெரிய தலைவர்களான முதல் சட்டமன்ற உறுப்பினரான அமரர் கே. சுவாசன், தொழிற்சங்க தலைவராக அன்றைக்கு இருந்த வி.எம். கோவிந்தன், எம்.சி. நரசிம்மன், 1952 அமரர் கே. சுவாசன், 57 எம்.சி. நரசிம்மன், 1962 தங்கவயல் வரலாற்றிலே மறக்க முடியாத பகுதி. ரிசர்வ் தொகுதியாக ஆக்கப்பட்ட போது இந்த தென்பகுதியிலே ஸ்டாலின்கிரேட், லெனின்கிரேட், மாஸ்கோ என்று அழைக்கப்பட்ட இந்த அள்ளிக்கடை பகுதியிலே அன்றைக்கு எஸ். ராஜகோபால் அவர்கள் சவுத் எண்ட் பூத்திலே அதிகமான வாக்குகளை பெற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரலாற்று பகுதியில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தினுடைய அகில இந்திய தலைவர்கள் எல்லாம் தங்கவயலிலே யாரும் நுழைய முடியாத, எந்த அரசியல் கட்சியும் நுழைய முடியாத மிகப்பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய கோட்டையிலே இந்த அள்ளிக்கடை திடல் என்று சொன்னால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உதயமான பகுதி. தமிழகத்தினுடைய பல்வேறு தலைவர்கள் பி. ராமமூர்த்தியிலிருந்து ப. ஜீவானந்தத்திலிருந்து மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் கால்பதித்த பகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய பகுதி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு மாநில அளவிலான ஜாத்தா வருகின்ற நவம்பர் மாதம் 30ஆம் தேதி இந்த பகுதியிலே இருந்து துவங்க இருக்கின்றது. தங்கவயல் சரித்திரத்திலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு விழாவாக கருத முடியாது. தங்கவயலுடைய தொழிலாளி வர்க்கத்தினுடைய சுரங்க வரலாற்றிலே முக்கிய பதிவு இருக்கக்கூடிய அந்த நூற்றாண்டு விழாவிலே தங்கவயலுடைய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஜாதி மத வேறுபாடுகளை மறந்து அனைத்து பகுதி மக்களும் அதிலே பங்கேற்று வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மிக பணிவோடு பாசத்தோடு அனைவரையும் அழைக்கின்றேன். இந்த நூற்றாண்டு விழாவிலே இன்றைக்கு தங்கவயலிலே 2 கண்களாக இருந்த தங்க சுரங்கம் மூடி இருக்கிறது. 25 ஆண்டுகளாக தங்க சுரங்க தொழிலாளர்கள் வேதனையில் இருக்கிறார்கள். டெல்லி சென்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி 2022 டி. ராஜா தலைமையில் போராட்டம் நடந்தது. தொடர் டி. ராஜாவே தங்கவயலுக்கு வருகின்ற நேரத்திலே இன்றைக்கு பிஎம்எல் தொழிற்சாலையிலே 5000 கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கிறது. பிஜிஎம்எல் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் இன்றும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. தேசிய அரசியலை குறிக்கின்ற வகையிலே தேசிய தலைவரான தோழர் டி. ராஜா அவர்களே இந்த தென்பகுதியிலே கால்பதிக்க இருப்பதால் அனைவரும் அதிலே பங்கேற்க வேண்டும். பிஎம்எல் தொழிலாளர்கள், கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் அனைவரும் பங்கேற்று ஆட்டோ தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள், எல்லா தொழிலாளி வர்க்கமும் ஒன்று திரண்டு அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும் என்று மிக பணிவோடு அழைக்கிறேன்.